வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய ரட்சிப்பையும் அவன் ஞானஸ்தானத்தில் செய்யும் உடன்படிக்கையிலும் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மேன்மையான மாற்றங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே அந்த வசனம் இருக்கிறது என்று நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை எப்படி நடத்தினார், அவனுக்குள்ளே எப்படி மாற்றங்களை கொண்டு வந்தார், அவன் எவ்வளவு உறுதியாக தேவனுடைய தரிசனங்களை குறித்தும் சொப்பனங்களை குறித்தும் தன்னுடைய ஜீவியத்தில் இருந்தான் என்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். யோசேப்புடைய வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்க்கையின் பாதை ஒரு சுலபமான பாதை அல்ல. அவன் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தான், சகோதரர் எல்லோரிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தான் என்பதினாலேயே அவன் சொந்த சகோதரர்களால் அவன் பயக்கப்பட்டான் என்றும் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்பதையும் கடந்த நாட்களிலே பார்த்தோம். யோசேப்பு ஒரு பரிசுத்தவான். அவனுடைய பரிசுத்த ஜீவியம் என்பது அவன் சோதிக்கப்பட்ட போதும் அவன் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டான் என்பதையும் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். அவனுடைய சகோதரர் அவனை கொல்ல எத்தனித்து அவனை குழியில் போட்டார்கள், அவனை அங்கே எகிப்துக்கு விற்று போட்டார்கள். ஆனால் அங்கே அவன் போன இடத்திலே அவன் உண்மையாக இருந்தான். தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று 104 அங்கே 104 105 சங்கீதங்களிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 104ஆம் சங்கீதம் 104ஆம் சங்கீதத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷனை விற்று போட்டார்கள், ஜீவரட்சணியத்துக்காக தேவன் அவனை முன்னதாக கொண்டு போனார். அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய ஜீவன் இரும்பு கூட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. ராஜா அனுப்பி அவனை கட்டவிழ்த்தான் என்று சங்கீதக்காரன் அவரை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த 105ஆம் சங்கீதத்தில் 104ஆம் சங்கீதம் சிருஷ்டிகளை வரிசையாக சிருஷ்டிப்பை குறித்து பேசி, 105ஆம் சங்கீதம் இங்கே 17-18 வசனங்களை இதை குறித்து பேசி, 106 தொடர்ச்சியாக இஸ்ரவேலை குறித்து பேசின பாடின சங்கீதங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 105ஆம் சங்கீதத்தின் மேன்மை என்பது அங்கே யோசேப்புடைய வாழ்க்கை அங்கு மேன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யாரையும் கட்டவிழ்க்கவும் அவன் அதிகாரம் பெற்றிருந்தான். ஆனால் யாரையும் அவன் பழி வாங்கினதாக எழுதவில்லை. ஆனால் சகோதரருடைய விஷயத்திலே அவன் கொஞ்சம் கடினமாக நடந்தான் என்பது மெய்தான். சகோதரருடைய விஷயத்திலே அவன் சிமியோனை கொண்டு வரக்கூடிய அங்கு கட்டி போட்டு சிமியோனை கட்டி பெஞ்சமினை கொண்டு வரக்கூடிய ஒரு நாடகத்தை அங்கே நிகழ்த்தி காட்டினான். பெஞ்சமினை தன்னோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் யோசேப்புடையதாக இருந்தது. இது ஒரு பரிசுத்த ஜீவியம் அவனுக்குள் இருந்தாலும் கூட அவனுடைய சுபாவத்தின் வெளிப்பாடுகளை கண்டு அவனுடைய சகோதரர்கள் பயந்தார்கள் என்பதாக தான் அங்கே எழுதியிருக்கிறது. அங்கே நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை காட்டிலும் சுபாவத்துக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால் பரிசுத்த ஜீவியம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஜீவியம் அவசியம். அன்பில்லாத பரிசுத்தம் அது மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலும், அன்பில்லாத பரிசுத்தம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்திலும், அன்பில்லாத பரிசுத்தம் பழிவாங்கக்கூடிய இடத்திலும், நீதியை பேசக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. அதனால்தான் தேவன் நம்மை அன்பில் பரிசுத்தர்களாக தெரிந்து கொண்டார் என்று எபேசியர் நிருபக்காரர் சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே நாம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாக இருக்கும்படி தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார் என்று பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறார். நாம் அன்பில் பரிசுத்தம் என்ற இடத்துக்கு வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. பரிசுத்த ஜீவியம் என்பது நாம் பிரகாரத்திலே ரட்சிப்பு என்ற அனுபவத்திலே வருகிறோம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்து விடுகிறோம். அங்கே என்ன இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு குத்துவிளக்கு இருக்கிறது, ஒரு சமூக தப்பத்து மேஜை இருக்கிறது, அங்கே
ஒரு தூப பீடம் இருக்கிறது. இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவைகள். பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு இயற்கையான வெளிச்சம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே குத்துவிளக்கின் வெளிச்சமும், அங்கே சமூகத்தப்பத்து மேஜையும், அங்கே அவர்களுக்கு தூப பீடமும் இருக்கிறது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் போக வேண்டும் என்றால் 10க்கு 10 என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது. அதன் நீளம் அகலம் எல்லாம் ஒரே அளவிலே இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அளவு என்பது 4 பக்கங்களிலும் 10 என்ற அளவில் தான் அது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 என்பது என்ன? 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு என்று போட்டிருக்கிறது. இதில் அன்பு தான் பிரதானமானது. அன்பு இருந்தால் நாம் பரிசுத்தமாக இருப்போம். அன்பு இருந்தால் நாம் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நம்முடைய தன்மை இருக்கும் என்பதாக இருக்கிறது. இந்த யோசேப்புடைய கடினமான இந்த நாடகத்திலே அங்கே யூதா தான் யோசேப்பின் கடின இருதயத்தை உடைக்கக்கூடிய இடத்திலே ஒரு தெய்வீக சுபாவத்தை அவன் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறான். கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய யூதாவின் சுபாவம் அங்கே காணப்படுகிறது. ஒரு பெஞ்சமினுக்கு பதிலாக தன்னை அடிமையாக கொடுக்கக்கூடிய இடத்திலே அவன் வெளிப்பட்ட போதுதான் அங்கே யோசேப்பின் இருதயம் உடைக்கப்பட்டு அவன் சகோதரருக்கு முன்பாக தன்னை அவன் வெளிப்படுத்தி தான் யோசேப்பு என்று அவன் காண்பித்தான். யோசேப்புடைய கடின தன்மைகள், அவன் பரிசுத்தமாக இருந்தான், அவன் தன் சகோதரர்கள் அன்பு கூர்ந்தான் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய பரிசுத்தம் அங்கே பழிவாங்கக்கூடிய இடத்திலே ஒரு நாடகத்தை போடக்கூடிய இடத்தில் அவன் முன்னெடுப்பை வைக்கிறார். அதன் ஆபத்தை அறிந்து தன் சகோதரனுக்காகவும் தன் தகப்பனுடைய ஜீவனுக்காகவும் அங்கே யூதா தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். ரூபன் என்ன சொல்றார்? அப்பாட்ட, நான் திரும்பி வராட்டி என் பிள்ளையை கொல்லும், தன்னை அல்ல தன் பிள்ளையை தான் கொல்ல சொல்றார். என் பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் யூதாவுடைய விஷயம் என்ன? அவன் வராவிட்டால் என்னை கேளும், நான் உத்தரவாதி. இந்த உத்தரவாதத்தை எடுக்கக்கூடிய இடத்திலே அங்கே யூதா கிரியை செய்தார் என்பது யூதாவில் காணப்படக்கூடிய தெய்வீக தன்மையாக இருக்கிறது. பரிசுத்தம் அவசியம், ஆனால் அன்பில்லாத பரிசுத்தம் மற்றவர்களை பாடுபடுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. அன்பில்லாத பரிசுத்தம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்குது. அன்பில்லாத பரிசுத்தம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு சுயநீதிக்கு நம்மை கொண்டு போய்விடும் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்புதான் தலைமையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மேல் நம்முடைய அன்பு இருந்தால் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாத இடத்துக்கு வரும். தேவன் மேல் நம்முடைய அன்பு இருந்தால் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் உறுதியாக தரித்திருப்போம். அப்ப அன்புதான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 13ஆம் வசனத்திலே இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது என்று கொண்டு வருகிறார். அன்பில்தான் நாம் இந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த அன்பு எப்படி இருக்கிறது? அந்த அன்பை நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தோடு நான் ஒப்பிட்டு சொன்னேன். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அங்கே மனித குலத்தோடு தேவன் இடைபடக்கூடிய ஒரு ஒழுங்கை அவர் வைத்திருந்தார். அங்கே ஒரு கிருபாசன பெட்டி, அங்கே கிருபாசனமும் இருக்கிறது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதன் மேலே மூடப்பட்ட கிருபாசனமும், அதன் மேலே கேருபீன்களும் இருக்கிறார்கள் என்ற அந்த பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனின் தளிர்த்த கோல் இருக்கிறது. அங்கே உடன்படிக்கை எழுதப்பட்ட கற்பலகை இருக்கிறது. இந்த மூன்றும் அங்கே உடன்படிக்கை பெட்டியின் மைய பகுதியாக இருக்கிறது. மனிதனோடு தேவன் கிருபையாக அவர் வெளிப்படக்கூடிய கிருபாசனம் அதற்கு மூடியாக இருக்கிறது. 2 கேருபீன்களின் மத்தியிலே அவருடைய வெளிச்சம் தோன்றி அங்கே அவருடைய சத்தம் தொனிக்கும் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவமாக இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே
உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். துப்புரவு என்பது பரிசுத்தம். இடரலற்ற வாழ்க்கை என்பது நம்முடைய ஜீவியத்திலே மற்றவர்கள் இடராதபடிக்கு நம்முடைய தன்மையை காண்பிக்கிறது. நம்முடைய சுபாவம், நம்முடைய தன்மை, நம்முடைய ஜீவியத்தின் வெளிப்பாடு மற்றவர்களை இடரச் செய்யக்கூடாது என்ற இடத்துல இருக்க வேண்டும். நம்முடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் வளர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவித கனிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது நாம் இடரலற்ற ஒரு துப்புரவான இடரலற்ற ஒரு வாழ்க்கை செய்யக்கூடிய இடத்துல இருப்போம் என்பதாக இருக்கிறது. அதான் முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்த இடத்துல அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு ஒரு ராஜாவை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அது சவுல். நாம் அறிந்திருக்கிறோம். மனிதர்கள் விரும்பினார்கள். மனிதர்களுடைய விருப்பம், தேவ சித்தம் அங்கு இல்லை. தேவன் அவர்களை ஆளாதபடிக்கு இஸ்ரவேலர்கள் தேவனை தள்ளி தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்திலிருந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். எப்படி? பார்வையின்படி அவர் இருந்தான். முழு இஸ்ரவேலிலும் அவனுக்கு இணையானவர்கள் ஒருவரும் இல்லை. அவன் எழும்பி நின்றால் முழு இஸ்ரவேலிலும் அவனுடைய தோளுக்கு கீழ்தான் எல்லோரும் இருந்தார்கள். சௌரியவான், அழகுள்ளவன், பராக்கிரமசாலி என்று பெயர் எடுத்தான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல் அவனுடைய ஜீவியத்திலே காணப்படவில்லை. அவன் அதுவரைக்கும் எந்த குற்றமும் செய்ததாக எங்கும் அவன் பிடிபடாதவன் தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வேறு எந்த விதமான ஒரு நடக்கை குறைபாடோ எந்தவித காரியங்களோ அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனால் அவன் தேவனுடைய ஊழியர்களுக்கும் கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல் இல்லாதவனாகவே இருந்தான். சவுலுடைய வாழ்க்கையிலே அவன் துணிகரம் கொண்டான். நாம் சரியாக நடக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வந்தால், நாம் சுயமாக ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்கிறோம் என்றால் நமக்குள்ளே ஒரு பெருமையும் ஒரு மேட்டிமையும் வந்து ஒரு கீழ்ப்படியாமை வந்துவிடும் என்பதற்கு சவுல் சரியான ஒரு உதாரணமாக இருக்கிறான். சவுலுடைய குற்றம் அங்கே வேறு ஒன்றும் இல்லை. ஜனங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சகல தகுதியும் அவன்கிட்ட இருந்தது. நம்முடைய தகுதிகளோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய உருவமோ, நமக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையான திறமைகளோ அல்லது நம்முடைய கல்வியோ நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணம் நமக்கு வந்தால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நாளடைவில் விட்டு விடுவோம். நமக்கே தெரியாது. அதான் மேட்டிமை, பெருமை கொண்டான். நான் துணிந்து பலியிட்டேன். காத்திரு அப்படின்னு சாமுவேல் சொல்லி அனுப்புகிறார். அவன் காத்திருக்கவில்லை. நான் துணிந்து பலியிட்டேன் என்று சொல்லுகிறான். துணிகரம் அவன் வாழ்க்கையை அழித்து போட்டது. ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது மாத்திரம் போதாது, நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அவன் துணிந்து பலியிட்டான். அங்கே உசியா துணிந்து பெட்டியை தொட்டான். அவன் துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். அவ்வளவு இஸ்ரவேலர்கள், அவ்வளவு யூதர்கள் நடந்து போகிறார்கள். அமினதாபின் வீட்டிலிருந்து அங்கே பெட்டி வருகிறது. அந்த பெட்டியை கொண்டு வரக்கூடிய இடத்திலே கிரியை செய்கிறார் தாவீது. பெட்டி கொண்டு வரக்கூடிய இடத்துல நீங்கள் அதை மாட்டு வண்டியில் அவர்கள் கொண்டு வந்தது தவறு. அந்த பெட்டி சரியக்கூடிய இடத்தில் அதை தொடக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அதை யார் சுமக்க வேண்டுமோ அவர்கள் தான் சுமக்க வேண்டும். அந்த பெட்டியை திரும்ப கொண்டு போய் அவர்கள் அங்கே வைத்து விடக்கூடிய இடத்தில் தான் அங்கே கிரியை நடந்தது. தாவீது நகரத்துக்கு பெட்டியை கொண்டு வரக்கூடிய இடத்தில் தாவீது கிரியை செய்தாலும் கூட தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த சட்டங்களை கற்றறிந்தவன். அந்த தவறை அவன் செய்கிறான்.
பெட்டி வண்டியில் வைத்து வருகிறது. அங்கே ஊசா அதை துணிந்து தொட்டான். அவன் துணிவின் நிமித்தம் தேவன் அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உசியாவின் துணிவின் நிமித்தம் ஊசா. அதே போலதான் உசியா ராஜா தான் உயர்த்தப்பட்ட போது அவன் துணிந்து ஆசாரியர் செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய இடத்திலே அவன் போகிறான். அதனாலே அவனுக்கு குஷ்டம் வந்து அவன் தன்னுடைய மரண காலம் வரைக்கும் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சொந்த கிரியினால் வரக்கூடிய ஒரு நீதியை பெற்றிருந்தாலோ அல்லது தேவன் தந்த பரிசுத்த ஜீவியம் நமக்கு இருக்கிறதுனால் மாத்திரம் நாம் ஜீவிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் ஒரு துணிவு நம்முடைய ஜீவியத்திலே வரும். ஆவிக்குரிய மேட்டிமையை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அது நம்மை ஒரு நாள் அழித்துவிடும் என்பதாக இருக்கிறது. அதை தான் நாம் ஊசாவுடைய வாழ்க்கையிலும் உசியாவுடைய வாழ்க்கையிலும் அங்கே சவுளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். சவுல் துணிந்து அங்கே பலியிட்டான். ஊசா துணிந்து பெட்டியை பிடித்தான். உசியா துணிந்து ஆசாரியர் செய்யக்கூடிய வேலையை செய்யும்படியாக அவன் எத்தனித்தான். ஆனால் தேவன் தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சாமுவேலை பார்த்து கேட்கிறார், நான் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ எழும்பு, உன் குப்பியை தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு நீ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் வீட்டுக்கு போ, அவன் குமாரரில் ஒருவரை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று தேவன் சொல்லிவிட்டார். மக்களுடைய தேர்ந்தெடுப்பை தேவன் தள்ளி தேவன் தனக்கு ஏற்ற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியான திட்டத்தை கொடுக்கிறார். பெரிய பரிசுத்தவான், தைரியசாலி, யாரையும் எதிர்க்கக்கூடிய ஆள், அமலேக்கின் ராஜாவை வெட்டின ஒரு பெரிய வீரன் யாரு? சாமுவேல். ஆனால் இதை சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், சவுலுக்கு தெரிந்தால் என்னை கொன்று போடுவான். அப்ப எப்படி? அப்ப நான் நீதியாக இருக்கிறேன், நான் இந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடனே சவுல் யாரையும் கொல்ல துணிவான் என்ற கடினம் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொசிஷன்ஸு அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு வருகிறதை விட தேவன் வைத்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் சரியான வாழ்க்கை. தேவன் வைத்த இடத்தில் நாம் இருப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் திட்டமாக இருக்கிறது. அவர் உயர்த்துவார், அவர் தாழ்த்துவார். எப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு உகந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அங்கு பலியிடும்படியாக போ. அப்ப அவர் என்ன சாமுவேல் போய் சொல்லுகிறாரா? அல்ல, பலியிட போகிறார். ஆனால் முக்கிய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. பெத்லகேமுக்கு அவர் வந்தவுடனே பெத்லகேமின் ஜனங்கள் தத்தளித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் வருகிறார், ஒரு தத்தளிப்பு அங்கே உண்டாகிறது. எதற்காக சாமுவேல் இங்கே வரார் இந்த நாட்களில் என்று அவர் சாமுவேல் பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயின் குடும்பத்திலே தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவனை அபிஷேகம் பண்ணும்படியான தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வருகிறார். தேவன் அபிஷேகம் பண்ணக்கூடிய இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஈசாய் தன் குமாரர் 7 பேரையும் அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 பேரும் இல்லை என்று தேவன் சொல்லிவிட்டார். 8வது ஆளாகிய தாவீதை வரவழைத்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீதுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் அதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கை கடினமான பாதையாக இருந்ததோ அதை போலவே தாவீதுடைய வாழ்க்கையின் பாதையும் கடினமான வாழ்க்கையின் பாதையாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு தகப்பனுக்கு அங்கு பிரியமானவனாக இருந்து இவ்வளவு கடினத்தையும் அவன் சகித்து ஜெயித்து வந்திருக்கிறார். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது தன் தகப்பனாலும் மறக்கப்பட்ட இடத்தில் தான் இருக்கிறார். இஸ்ரவேலின் பெரிய தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அங்கே விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, பலியிடுதல் நடக்கிறது. ஆனால் தாவீதை ஒருவரும் அழைக்கவில்லை என்ற ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. நாம் எல்லாராலும் மறக்கப்படும் போது
நாம் புறக்கணிக்கப்படும் போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மேல் கருத்தாக இருக்கிறார். தேவன் நம்மேல் கருத்துள்ளவராக இருந்து நம்மை உயர்த்துவார் என்பதை நாம் அறிந்தவர்களாக நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய, தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, தேவனை போற்றி ஏற்றி பாடக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. தாவீது ஒரு ஏழை சிறுவன் அல்ல. தாவீதின் குடும்பம் பெத்லகேமிலே ஒரு மிக வசதி வாய்ந்த குடும்பமாக தான் இருக்கிறது இல்லையா? ரூத்தின் சந்ததியிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். போவாசின் எல்லா சொத்துகளும் அங்கே அவனுக்கு தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் அவன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட இடத்தில், மறக்கப்பட்ட இடத்தில், சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட இடத்தில்தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவன் அங்கு தேவனோடு உள்ள உறவை வளர்த்து கொண்டு தேவனை பாடி போற்றி புகழக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக வாழ்கிறான். இதுதான் தேவன் அவனை உயர்த்துவதற்கான காரணமாக இருக்கிறது. தேவன் ஜனத்தின் இருதயத்துக்கேற்ற ஒரு ராஜாவை தந்தார். அதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் கோபத்திலே கொடுத்தேன், உக்கிரத்திலே எடுத்துக்கொண்டேன். கோபத்தில் தான் சவுலை கொடுத்தார், உக்கிரமாக அவனை எடுத்துக்கொண்டார். ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்திலே அவர் தன்னுடைய இருதயத்தின்படி அவனை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே சாமுவேலை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்தில் தாவீது வரவழைக்கப்பட்ட பொழுது சாமுவேல் வெளிப்படையாக தான் அதை பார்க்கிறார். இவனா சிவந்த மேனி, அவனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சிவந்த மேனி, அழகிய கண்கள். 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், அவன் ஆடுகளுக்கு பின்னாக இருந்தவன். தேவன் அவனை அபிஷேகிக்கும்படியாக தெரிந்து கொண்டார், அவனை வரவழைத்திருக்கிறார். அவனுடைய அழகான தோற்றம் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனமாக 16-12 வாசி. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். அவன் எப்படி இருந்தான் என்பதின் விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் என்ற இடத்தில் இருந்த அவனை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணும்படியாக சொன்னார். நீ புறத்தோற்றத்தை பார்க்கிறார், நான் இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறேன், இவன்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை அங்கு அபிஷேகம் பண்ணினார்கள். அந்த அபிஷேகம் பண்ணின நாள் முதல் அவன் பட்ட பாடுகளுக்கு அளவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அபிஷேகம் பண்ணாலும் கூட அவன் பல ஆண்டுகள் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 21-22 வசனங்கள் 21 சவுலை அவர் 40 ஆண்டுகள் பொறுமையோடே தேவன் சகித்தார். தாவீது வளர்ந்து அவன் ராஜாவாகும் வரைக்கும் அங்கே பொறுமையோடே இருந்தார். அங்கே நீங்கள் 14, 15, 16 இந்த தொடர்ச்சியான அதிகாரங்களை 1 சாமுவேலில் நீங்கள் வாசித்தால் தாவீதுடைய அபிஷேகத்தின் மேன்மை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது முதல் தேவனுடைய கிரியை செய்யக்கூடிய இடத்திலே இருந்தான். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை பீடித்து கொண்டிருக்கும் பொழுது இவன் அங்கு கீத வாத்தியங்களை வாசித்து அதை விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்றால் தேவன் பொல்லாத ஆவியை அனுப்பக்கூடிய இடத்தில் இருக்கிறாரா? அல்ல. சவுலுடைய வாழ்க்கை என்பது அந்த பொல்லாத ஆவியை வருவிக்கக்கூடிய இடத்திலே இருந்தது. சவுல் தான் அந்த பொல்லாத ஆவியை வருவித்துக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பொல்லாத ஆவினால் அவன் பீடிக்கப்பட்டு இருந்த பொழுது விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே தாவீதை கொண்டுதான் தேவன் கிரியை நடப்பிக்கிறார். தாவீதை கொண்டுதான் சவுலை விடுவிக்கிறார். தாவீதை கொண்டுதான் கோலியாத்தை அவர் முறியடிக்கிறார், இஸ்ரவேலை விடுவிக்கிறார். தாவீதின் அபிஷேகம் அங்கே
பொல்லாத ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்தவனை விடுவிக்கக்கூடிய இடத்திலே இருந்தது. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய இடத்திலே இருந்தது. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் முழு இஸ்ரவேலையும் விடுதலையாக்கி சமாதானத்துக்குள் கொண்டு வரக்கூடிய இடத்திலே கிரியை நடப்பித்தது. நமக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் நம்மை கொண்டு தேவன் செய்யக்கூடிய கிரியைகளை செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். நம்மை கண்டு அநேகர் கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டும். நம்மை கொண்டு தேவன் சத்தியத்தினால் மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும். நம்மை கொண்டு தேவன் பரிசுத்த ஆவியினால் கிரியை நடப்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு இப்படிப்பட்ட கிரியைகளை அவர் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கான விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய குமாரன் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டார்கள். தாவீது இஸ்ரவேலிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து சவுலுடைய மரணத்துக்கு பின்பாக, சவுலுடைய குமாரனுடைய மரணத்துக்கு பின்பாக, அவனுடைய தளபதி அங்கே அப்னேருடைய மரணத்துக்கு பின்பாக தான் அவன் ராஜாவாக்கப்படுகிறான். அவன் ராஜாவாக்கப்பட்ட பின்பு அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவனுக்கு இருந்த அவனுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார். அவனுக்கு ஆசாரியனாக வேண்டும் என்ற மன விருப்பம் இருந்தது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்ற மன விருப்பம், ஆசாரியர்களை போல எப்பொழுதும் தேவாலயத்தில் இருக்க வேண்டும் என்ற மன விருப்பம் அவனுக்கு இருந்தது. தேவன் மேல் அவன் கொண்டிருந்த பற்று, தேவன் மேல் அவன் வைத்திருந்த அன்பு அவனை அப்படி இயக்கியது. இஸ்ரவேலின் முதல் அரண்மனை அவனுக்கு கட்டப்பட்டது. இஸ்ரவேலிலே முதல் அரண்மனை கட்டப்பட்ட ராஜா. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி தாபரிப்பதையே விரும்புகிறேன், அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறான். ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருந்தது. ஆலயம் அவன் கட்ட வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் அவனுடைய குமாரனாகிய சாலமோன் மூலம் நிறைவேற்றினார். பலி சரியாக செலுத்த வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருந்தது. தாவீதின் குமாரனாகிய யோசியா செலுத்தின பலி மேன்மையான பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்காவை சரியாக ஆசரித்த குமாரன் தாவீதுக்கு இருந்தான். தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்கும்படியான தாவீதின் அந்த இஸ்ரவேல் முழுவதும் நன்மை, யூதாவுக்கு நன்மை, பெத்லகேமின் மேன்மை என்ற இடத்திலே தாவீதுக்கான சகலத்தையும் நிறைவேற்றி ஒரு ஆசாரியத்துவத்தை துவங்கினார் இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய குமாரன். தாவீதின் குமாரன், முன்குறிக்கப்பட்ட குமாரன் 3 பேர். தாவீதுக்கு சாலமோன் என்று ஒரு குமாரன் பிறப்பான். தாவீதுக்கு யோசியா என்ற ஒரு குமாரன் பிறப்பான். 2 சாமுவேல் 7 தாவீதுக்கு சாலமோன் என்ற ஒரு குமாரன் பிறப்பான். 1 ராஜாக்கள் 13 யோசியா என்ற ஒரு குமாரன் பிறப்பான் என்ற தீர்க்க தரிசனம். மேசியா பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் பல வருட காலங்களாக சொல்லப்படுது. மோசே முதற்கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி பிறப்பார், அது யூதாவில் தான் பிறப்பார். ஏனென்றால் யூதாவிலே ஒரு தெய்வீக சுபாவம் கட்டமைக்கப்படுகிறது. யூதா கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே தன்னுடைய சகோதரனுக்காக தன்னை பிணையாக, அடிமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய தன்மை என்பது கிறிஸ்துவின் தன்மை. ஒரு தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல யூதா கிரியை செய்தான். தாவீதும் அங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் தன் ஜீவனை எடுக்க துரத்தி கொண்டு வந்த சவுலை அவன் பயக்கவில்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் தன் கையை போட அவன் துணியவில்லை. சவுலுக்காகவும் அப்னேருக்காகவும் சவுலுடைய குமாரன் யோனத்தானுக்காகவும் அவன் புலம்பல் பாடினான். தன் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய தெய்வீக தன்மையை அவன் வெளிப்படுத்தினான். நம்முடைய பரிசுத்தம் வேண்டும், பரிசுத்த ஜீவியம் முக்கியம். ஆனால் சுபாவம் அதற்கு மேலாக நமக்கு இருக்க வேண்டும். தெய்வீக சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பரமபிதாவை போல நீங்கள் மாற வேண்டும். அவர் பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்கள் பூரண சற்குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை பயக்கிறவர்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி செய்கிறதுனாலே நாம் பரமபிதாவுக்கு பிள்ளைகள் என்று சொல்லப்படுவோம் என்று சொல்லுகிறார். இயேசுவின் சகோதரராகவும் பிதாவின் குமாரராகவும் நாம் காணப்பட வேண்டும் என்றால் இந்த தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தாவீது தன் பயங்கர்களை அவன் பயக்கவில்லை. 18ஆம் சங்கீதம்
அவன் எல்லா சத்துருக்களையும் சவுலாகிய சத்துருவையும் ஜெயித்த நாளிலே பாடின பாட்டு என்று அந்த அடைப்புக்குறியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? எல்லா சத்துருக்களையும், இஸ்ரவேலுக்கு புறம்பான சத்துருக்களை வல்லமையினால் ஜெயித்தான். ஆனால் இஸ்ரவேலுக்குள் இருந்த சவுலை அவன் சுபாவத்தினால் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. சவுல் அவனை விரட்டி கொண்டு வருகிறார். 1 சாமுவேல் 27 அதிகாரத்திலே என்றாவது ஒரு நாள் 1ஆம் வசனத்தில் சொல்றார், என்றைக்காவது ஒரு நாள் இந்த சவுலின் கையினால் நான் சாவது நிச்சயம். ஆனால் இந்த சவுல் 2 முறை தன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவனை கொல்ல எத்தனிக்கவில்லை, எண்ணம் கொள்ளவில்லை. 2 விசையும் அவனை விட்டு விட்டான். ஒரு விசை அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்து கொண்டு போய்விட்டான். இன்னொரு விசை அவன் அருகில் இருந்த அந்த ஈட்டியையும் அந்த பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். போய் சொல்ல இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகளே. ஆனால் சவுல் என்ன பண்ணுகிறார்? கோலியாத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த அன்றைக்கு அவர் செய்யாத செயலை தாவீதை கொல்லும்படியாக செய்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக கோலியாத் இருக்கிறான். அங்கே படையை திரட்டி உட்கார்ந்து இருக்கிறார். ஒன்றும் கிரியை செய்யவில்லை. தாவீது தான் வந்து சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கத்தை கொன்றேன், ஒரு விசை கரடியையும் கொன்றேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத பிலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருக்கிறான். அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்று கண்டவன் தாவீது. ஏனென்றால் தாவீது ஆவிக்குரியவன். அந்த யுத்தத்தை ஆவிக்குரிய யுத்தமாக கண்டான். இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கக்கூடியவனை கொல்ல வேண்டியது நிச்சயம் என்ற உறுதி உள்ளவனாக இருந்தான். தன் ஜீவனை அவன் எண்ணவில்லை. அவனை வெட்டி போடுவேன் என்ற கோலியாத்தை அவன் வெட்டி போட்டான். ஜெயம் தந்தார் தேவன். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யக்கூடிய நாம் ஆவிக்குரிய ரீதியிலே அதை கையாளும்படியாக தேவனுடைய நடத்திப்புக்கு நாம் நிச்சயமாக கட்டுப்பட வேண்டும். தேவன் நம்மை ஜெயமாக நடத்துவார். ஆனால் சவுல் அன்றைக்கெல்லாம் செய்யாத கிரியையை தாவீதை விரட்டுவதற்காக செய்தார். இஸ்ரவேலில் இருக்கிற பராக்கிரமசாலிகளிலே 300 பேர் பெற்றவர்களை கொண்டு வந்து திரட்டி தாவீதுக்கு பின்பாக அவர் விரட்டி கொண்டு போகிறார். தாவீது கேட்கிறார். தாவீது தன்னை தாழ்த்தி தான் அங்கே கேட்கிறார். இஸ்ரவேலின் ராஜா எனக்கு பின்பாக வருவது எப்படி? தெல்லுப்பூச்சி என்று சொல்லுகிறார், புழு என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜா எனக்கு பின்னே விரட்டுவது என்னன்னு கேட்கிறார். அப்பொழுதெல்லாம் அழுகிறான். அவன் அழுகிறதுனாலேயோ எந்தவித மாற்றம் வரப்போகிறது இல்லை. நம்முடைய ஜீவியத்திலே நாம் பெரிய சத்தியங்களை அறிந்திருக்கலாம், பெரிய வாழ்க்கையை நாம் வாழலாம். அன்பு இல்லாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு சவுலுக்கு எந்தவித அடிப்படை அன்பும் இல்லை. தேவன் பேரிலும் இல்லை, தன்னை நடத்தின சாமுவேல் பேரிலும் இல்லை, இஸ்ரவேலின் பேரிலும் இல்லை. அது பின்னாளில் தான் இஸ்ரவேல் தெரிந்து கொண்டது. தன் ஸ்தானத்தை அவன் காத்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நாம் சத்தியத்தை ஏன் அறிய வேண்டும்? ஏன் ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும்? அன்பில்லாத நம்முடைய பிரதிஷ்டையின் ஜீவியம் வீண். அன்பில்லாத நம்முடைய பேசக்கூடிய சத்தியம் வேஸ்ட். குமாரனால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தினால் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்பு. குமாரன் நம்மை விடுதலையாக்குவார். லாசருவே எழுந்து வா, 4 நாள் ஆயிற்றே, நாறி போகுமே. நாற்றத்தில் இருந்து அவனை கொண்டு வந்தார் இயேசு குமாரன். குமாரன் நம்மை பாவத்திலே மரித்த நம்மை, அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், மெய்தான். ஆனால் அடுத்த கட்ட விடுதலை எங்கே கிடைக்கும்? சத்தியத்தில் தான் கிடைக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உயிர்த்து வந்த அவனை கட்டவிழ்க்க சொல்கிறார் தன்னோடு இருந்தவர்களிடத்தில், அப்போஸ்தலர்களிடத்தில். அப்படின்னா என்ன? உபதேசத்தின் மூலமாக தான் நீங்கள் அடுத்த கட்ட விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாங்கள் சொன்ன இயேசு, நாங்கள் சொன்ன சுவிசேஷம், அது எங்களிடத்தில் நீங்கள் பெற்ற ஆவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்த இடத்திலே நாம் அவருக்கு பிரியமாக நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார்.
தாவீதின் அபிஷேகம் சவுலை விடுதலையாக்கக்கூடிய இடத்திலும், இஸ்ரவேலை விடுதலையாக்கக்கூடிய இடத்திலும், இஸ்ரவேலுக்கு எதிரான சத்துருக்களை கொண்டு வர அங்கே அழித்து இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலும் இருந்தது. அவனுடைய குமாரர் ஆலயத்தை கட்டினார்கள். தாவீதின் குமாரர் அங்கே பலிகளை சரியாக செலுத்தினார்கள். தாவீதின் குமாரன் இப்பொழுது முழு உலகத்துக்கும் விடுதலை கொண்டு வரக்கூடிய குமாரனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் தாவீது ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் என்பதுதான் தாவீது வாழ்க்கையின் மேன்மையாக இருக்கிறது. அன்புதான் அங்கே முக்கியத்துவமாக இருக்கிறது. தாவீது அன்பினால் கிரியை நடப்பித்தான், தன் சத்துருக்களை சிநேகித்தான். அங்கே சவுலுக்காக, அவனுடைய மகனாகிய யோனத்தானுக்காக அவன் புலம்பல் பாடினான். அங்கே அப்னேருக்காக அவன் புலம்பி அழுதான் என்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவின் தன்மைகளை பிரதிபலிக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். இதுதான் புதிய மனிதன். புதிய மனிதனுடைய வாழ்க்கையிலே பழைய தன்மைகள் முற்றிலும் நீங்க வேண்டும். நம்முடைய பழைய பேச்சுக்கள், பழைய கிரியைகள், பழைய நடக்கைகள், பழைய ஜென்ம சுபாவங்கள் முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் மேன்மையை கற்றுக்கொண்டோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்திலே அவனுடைய புதிய தன்மை எப்படி இருக்கிறது? அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். தன்னை சிங்காசனத்திலிருந்து கீழிறக்கி, தன்னை வெறுங்காலாய் நடக்க பண்ணி, தன்னை அவமானப்படுத்தி, தனக்கு எதிராக, தன் ஜீவனுக்கு எதிராக வந்த அவனுடைய குமாரன் அப்சலோமுக்காக கூட அவன் கதறி அழுதான். அப்சலோமே, அப்சலோமே என் குமாரனே, அப்சலோமே என் குமாரனே, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாய் இருக்கும் என்ற இடத்திலே, கிறிஸ்துவை சரியாக பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே தாவீது இருந்தான். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்ற சாட்சி அவனுக்கு தேவனே கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் குறைபாடு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. உரியாவின் சங்கதி ஒன்று தவிர என்று வேதம் நமக்கு அவனை குறித்து சொல்லுகிறது. உரியாவின் சங்கதியில் அவன் செய்த தவறுக்கு எல்லா விதமான தண்டனையும் அவன் அனுபவித்தான். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிறிஸ்துவை மீட்டுக் கொண்டார், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்துல நாம் எப்படியும் வாழலாமா? நம்முடைய எல்லா ஜீவியத்துக்கான காரியங்களுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துணிகர பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு அவன் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறான். ஆனாலும் அவன் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அவன் அங்கு சகித்துதான் ஜெயித்திருக்கிறான். தேவன் நம்மை சிட்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். நாம் குமாரரானால் சிட்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தன் சிநேகிக்கிற குமாரனையே சிட்சிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். தாவீதுடைய பிழைக்காக அவனுடைய வீட்டிலிருந்தே பட்டயம் எழும்பும் என்ற தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அம்னோன் அவனுக்கு விரோதமாக கிரியை செய்தான், அப்சலோம் அவனுக்கு விரோதமாக கிரியை செய்தான். அங்கே அதோனியாவும் அவனுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இடத்தில் தான் காணப்பட்டான். சொந்த குடும்பமே அவனை பகைத்து, அவன் சொந்த குடும்பமே அவனுக்கு விரோதமாக கிரியை செய்யும் போதும் இவையெல்லாம் தேவன் என்னுடைய பாவங்களுக்கு சரி கட்டுகிறார், என் நீதி இங்கே விளங்கும் என்ற உறுதியோடு தேவனை அவன் பற்றி கொண்டு இருந்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே நாம் பாடுபடும் போது, சோதிக்கப்படும் போது நாம் நம்முடைய குறைபாடுகளின் நிமித்தம்தான், நம்முடைய துணிகரங்களின் நிமித்தம்தான் இந்த பாதையிலே போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய பழைய தன்மைகளை நாம் காண்பிக்க கூடாது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லா புதிதாயின. ஒரு புதிய மனிதன் என்ற இடத்திலே நாம் தேவனுடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்முடைய ஜீவியம் ஒரு வெளியேற பெற்ற மகிமையுள்ள ஜீவியமாக மாற்றப்படுகிறது. அங்கே சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் அவன் பெயர் பெற்றவன் அல்ல, அறியப்படாதவனாக இருந்த அவனை தேவன் பெருமைப்படுத்தினார். அவனை கொண்டு அங்கே இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொடுத்து அவனாலே ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தார். அது தேவனுடைய சத்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்ததினாலே வந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பயந்து அவன் வாழ்ந்ததினாலே அவன் உயர்த்தப்பட்டான். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை அழைத்த தேவனுக்கு அவன் உண்மையாகவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை காத்து கொண்டும் அவன் ஜீவித்ததினாலே அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்ற வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவனுடைய குமாரன் அவனுடைய விருப்பத்தை அவனுக்கு நிறைவேற்றக்கூடிய குமாரரை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆலயத்தை கட்ட விருப்பப்பட்டான். சாலமோனினால் ஆலயம் கட்டப்பட்டது. பலிகளை நேர்த்தியாக தேவனுக்கு செலுத்த ஆசைப்பட்டான். அங்கே தேவனுக்கு விரோதமான பலிபீடங்களை தகர்க்கும்படியான அந்த ஒரு குமாரன், பலியை சரியாக செலுத்தும்படியான ஒரு குமாரன் யோசியா கொடுக்கப்பட்டான். ஒரு ஆசாரியத்துவத்தை அவன் விரும்பினான், வாஞ்சித்தான். அதுக்கு இயேசு என்னும் ஒரு குமாரன் பிறந்து அங்கே ஒரு புதிய ஆசாரியத்துவத்தை, மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியத்துவத்தை, அவர் என்றென்றைக்கும் உள்ள மாறாத ஆசாரியத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி அவர் ஸ்தாபித்து போயிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய சிருஷ்டி என்பது தேவன் நம்மேல் வைத்த நித்திய நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக, அவருடைய வசனத்துக்கும் அவருடைய இரட்சிப்புக்கும் அவருடைய அபிஷேகத்துக்கும் உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். புதிய சிருஷ்டி என்ற இடத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளான தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். பழையவைகள் முற்றிலும் ஒழிய வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சகல காரியங்களையும் நாம் தள்ளி நாம் இந்த இடத்துக்கு வர வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் அழித்து நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கும் இரட்சிப்புக்கும் அபிஷேகத்துக்கும் உத்தரவாதம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். காலைவேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே நாம் புதிய மனிதன், நம்முடைய பழைய தன்மைகள் ஒரு நாளும் அங்கே வெளிப்படக்கூடாது என்ற இடத்திலே பழைய மனிதனை முற்றிலும் அழித்திருக்க வேண்டும். பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் அழிக்கப்பட்ட இடத்திலே உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய வாழ்க்கை, கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பிரதிபலித்து அவருடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியம், ஒரு இடரல் இல்லாத ஜீவியம், தேவனுக்கு முன்பான பரிசுத்த ஜீவியம், மற்றவர்களுக்கு முன்பாக இடரல் இல்லாத ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.